எல்இஜிபி ரூல். அகைன் மேம் இந்த ஆன்சருக்கு நீங்க ரொம்ப ஹைப் குடுக்குறீங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த ஆன்சர். சரி ஓகே. எல்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோக்கல். லோக்கல் லோக்கல் ஸ்கோப்னா இங்க ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்ப பில்டின் விட்டுருங்க. லோக்கல் ஸ்கோப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கரெக்டா? இப்ப இங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுலே குட்டியான ஸ்கோப். அது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் ஆகணும். அது வந்து லோக்கல் ஸ்கோப். ஓகே. என்க்ளோஸ்டு ஸ்கோப்னா அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். குளோபல் ஸ்கோப்னா இப்போதைக்கு லோக்கல்னா குளோபல்னா என்னன்னு மட்டும் நான் வந்து தெளிவா சொல்லிடுறேன். லோக்கல்னா இருக்கிறதுல இன்னர் மோஸ்ட் வேரியபிள். குளோபல்னா இருக்கிறதுல அவுட்டர் மோஸ்ட் வேரியபிள். ஓகேவா? எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி யூஸ் பண்றது குளோபல் ஸ்கோப். எல்லா ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா உள்ள நெஸ்டடா யூஸ் பண்றது வந்துட்டு உள்ள இருக்கிறதுல இன்னரா யூஸ் பண்றது வந்துட்டு லோக்கல் ஸ்கோப். என்க்ளோஸ்ட்னா வந்துட்டு நெஸ்டட்ல இருக்கும். பில்ட்னா ஆல்ரெடி ஃபங்க்ஷன் அது பைத்தான் ஃபைல்லையோ இல்ல C++ ஃபைல்லையோ ஏதோ ஒரு ஃபைல்லையோ நீங்க எந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்றீங்களோ அந்த ஃபைலோட லைப்ரரியில ஆல்ரெடி அது வந்துட்டு ப்ரீலோட் ஆயிருக்கும். அதுதான் வந்துட்டு உங்களோட பில்ட்-இன் ஸ்கோப். இப்போ பார்க்கலாம். Types of scope. There are 4 types of variable scope. Let's discuss them one by one. First, local scope. Local scope refers to variables defined in current function. Always a function will first look up for a variable name and its local scope. Only if it does not find in there, the outer scopes are checked. என்ன சொல்றாங்க? ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்ல லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல என்னன்னா ஏயோட வேல்யூ நான் உள்ள இன்னர்ல கொடுக்கும் போது அந்த வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் செக் ஆகும். டோடோன்னு கொடுக்கும் போது இஃப் இன் கேஸ் டோடோல ஏ அந்த டோடோன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஏ கொடுக்கலன்னும் போது ஏயோட வேல்யூ வெளியே தேரும். புரியலையா? நான் இப்ப சொல்றேன் இருங்க. இதுக்கு முன்னாடி குளோபல் ஸ்கோப்னா என்னதுன்னு சொல்லிடுறேன். ரஃபா சொல்லிடுறேன். தியரட்டிக்கலி இல்லாம ரஃபா சொல்லிடுறேன். இப்போ இது வந்துட்டு இங்கேயே பாருங்களேன். இந்த டிஸ்பிளேக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஏ இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருந்தேன்னா அப்போ அது வந்து குளோபல் ஸ்கோப். இங்க வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 7 கொடுத்துருந்தா அது வந்துட்டு லோக்கல் ஸ்கோப். இப்போ இதுதான் லோக்கல் ஸ்கோப்னு சொல்றாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 7ன்றத லோக்கல் ஸ்கோப்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருந்தேன்னா அது நம்மளோட குளோபல் ஸ்கோப். ஃபைன். இப்போ நான் பைத்தான்ல இது உங்களுக்கு சொல்லி தரேன். குளோபல்னா லோக்கல்னா என்னன்னு மட்டும் பைத்தான்ல சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க. a is equal to 5 நீங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? a is equal to 5. அப்ப இது இந்த டோடோன்றது என்னது? பைத்தான் பொறுத்த வரைக்கும் டெஃப்ல தான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெஃப்ன்றது பைத்தான் கீவேர்ட். டோடோன்றது ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம்குள்ள a is equal to 100 டிக்ளேர் பண்ணி பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ a is equal to 5ன்றது என்னோட குளோபல் ஸ்கோப். என்னது? என்னோட குளோபல் ஸ்கோப். என்னோட குளோபல் ஸ்கோப். ஓகே. அண்ட் இங்க வாங்க. இந்த a is equal to 100ன்றது என்னோட லோக்கல் ஸ்கோப். புரிஞ்சுதா? என்னோட ஏன்ற 100ன்றது டெஃபினிஷன் டோடோன்ற ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள நான் சொல்றதுனால இது வந்து லோக்கல் ஸ்கோப். ஆனா a is equal to 5ன்றது நான் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி சொல்லிருக்கனால இது வந்துட்டு குளோபல் ஸ்கோப். இப்போ இன்னொன்னு நான் சொல்றேன் இருங்க. இப்போ a is equal to 5 enter def of do of b is equal to 10. ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா print a plus b. இப்போ என்னோட ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏன்ற வேல்யூ டெஃபினிஷனுக்குள்ளேயே இல்ல. கரெக்டா? ஏன்ற வேல்யூ டெஃபினிஷனுக்குள்ளேயே இல்ல. இருங்க. cdf.py pyனா பைத்தான் ஃபைல், அதோட எக்ஸ்டென்ஷன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போதைக்கு இத பாருங்க.
இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்திருக்கேன்னா a is equal to 5 ன்னு கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கேன். டோன்ற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டூக்குள்ள நான் என்ன கொடுத்திருக்கேன்னா b is equal to 10 அப்படின்னு கொடுத்திருக்கேன். b is equal to 10. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்கேன், பிரிண்ட்னா என்னன்னா நான் என்ன சொல்றேனோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் என்ன பண்ணும், நான் என்ன சொல்றேனோ அதை வந்துட்டு அப்படியே பிரிண்ட் பண்றதுதான் பிரிண்ட் பண்ற வேலை. சோ print is equal printக்குள்ள என்ன கொடுத்திருக்கேன்னா a plus b. ஏன்றது இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள நான் எங்கேயுமே கொடுக்கல. அப்போ வந்துட்டு அது எரர் காமிக்குமா, இல்ல எனக்கு a plus b 15ன்ற வேல்யூவை எனக்கு கொடுக்குமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா a is equal to 5, ஓகேவா, b is equal to 10. இங்க நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் படிங்க. Always a function will first look up for a variable name in its local scope. Only if it does not find it there, the outer scope are checked ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நான் இங்க என்ன சொல்றேன்னா, இது என்னோட இந்த b is equal to 10ன்றது என்னோட லோக்கல் ஸ்கோப், ஓகேவா? ஓகே, b is equal to 10ன்றது என்னோட லோக்கல் ஸ்கோப். ஆனா இந்த a is equal to 5ன்றது என்னோட குளோபல் ஸ்கோப். இப்ப பார்த்து சொல்லுங்க, a plus bன்ற 15ன்ற வேல்யூ எனக்கு வருமா, இல்ல எரர் காமிக்குமா? யாரெல்லாம் வந்து 15ன்ற வேல்யூ வரும்னு சொல்றீங்களோ யூ ஆர் ரைட். பிகாஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, சொல்லுங்க. இங்க பாருங்க, கடைசி வேல்யூ பாருங்க 15 தெரியுதா? லாஸ்ட்ல பாருங்க 15 தெரியுதா? ஏன் சொல்லுங்க, ஏன்ற வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கான்னு தேடும். நான் do ஆஃப்னு கொடுக்கும் போது இந்த வேல்யூ ஏன்ற வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கான்னு தேடும். இல்லன்னும் போது ஃபங்க்ஷனுக்கு வெளியே எங்கன்னா ஏயோட வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன், நான் இந்த ப்ரோக்ராம் செக் பண்ணும், கம்பைலர் செக் பண்ணும். இஃப் எஸ், அந்த ஏ வேல்யூவை இங்க யூஸ் பண்ணிக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்துட்டு அகைன் நான் இங்க வேற ஒரு a வேல்யூ கொடுக்குறேன், a is equal to 20 அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகும், இதுவும் ஒரு லோக்கல் ஸ்கோப், கரெக்டா? இதுவும் ஒரு லோக்கல் ஸ்கோப். இப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்னு நீங்க சொல்றீங்க? இப்போ என்ன வேல்யூ வரும், 15 வருமா இல்ல 30 வருமா? கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லுங்க. 15 வருமா 13 வருமா? 30. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் லோக்கல் ஸ்கோப்ல ஏயோட வேல்யூ கொடுத்துட்டேன், டிஃபைன் பண்ணிட்டேன். ஏயோட வேல்யூ இல்லன்னும் போதுதான் வெளியே செக் பண்ணும். ஏயோட வேல்யூ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குன்னும் போது ஃபர்ஸ்ட் அந்த ஏ வேல்யூவை தான் அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ a plus b என்னும் போது 30 தான் வருது. புரிஞ்சுதா? லோக்கல் ஸ்கோப்னா என்ன, குளோபல் ஸ்கோப்னா என்னன்னு புரிஞ்சுதா? இப்போ தியரிட்டிக்கலா பார்க்கலாமா? வாங்க. Local scope refers to variable defined in current function. Always a function will first look up for the variable name in its local scope. ஏன்றது 20 ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும். அது இல்லனா தான் a is equal to 5ன்றதுக்கு போகும். Only if it does not find it there, the outer scope are checked. இது இந்த டயக்ராம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எக்ஸாம்பிள் எழுதுங்க, கீழே அவுட்புட் எழுதுங்க, இந்த என்டையர் ப்ரோக்ராம கரெக்டா பாக்ஸ் பண்ணி எழுதி காமிங்க. உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிறதுல ஈஸியான क्वेश्चन இதுவா தான் இருக்கும். எவ்வளவு எலாபரேட்டா எழுத முடியுமோ அவ்வளவு எலாபரேட்டா எழுதுங்க. A variable global scope போலாம். A variable which is declared outside of all function in a program is known as global variable. புரியுதா? This means global variable can be accessed inside or outside of all the function. இப்போ நான் இந்த ஏவை வந்துட்டு வெளியே பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 10 வரும். இங்க வந்துட்டு a plus இன்னொன்னு ஒரு வேரியபிள் b is equal to 10 கொடுத்துட்டு a plus b சொல்லும் போது எனக்கு டிஸ்பிளே a plus b கொடுக்கும்போது 20 வரும். நான் குளோபல் ஸ்கோப்பை வெளியவோ யூஸ் பண்ணலாம், உள்ளவோ யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுதான் சொல்றாங்க. On execution of the above code, the variable a which is defined inside the function displays the value 7. ஓகே, இது ஒரு தடவை படிங்க, ஈஸி.